நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனா வரும். சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம். தங்கோட அம்மாவும் ஒரு வெயிட்டான பாக்ஸை தூக்க முடியாம தூக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கண்ணாடி போட்ட பையன் தான் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்றான். அவங்களும் சொல்றாங்க, பரவாயில்ல தம்பி, இருக்கட்டும், உனக்கு எதுக்கு சிரமம்னு சொல்றாங்க. இதுல என்ன ஆன்ட்டி இருக்கு, இந்த பாக்ஸ் வேற ரொம்ப வெயிட்டா இருக்கு, நீங்க எப்படி இதை தூக்கிட்டு போவீங்க, நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லுங்க, நான் அங்க இதை உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்றான். அப்புறம் அவங்களும் அவங்களோட கடைக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்போ அங்க ஹீரோயினோட அம்மாவும் இந்த பையன் யாருன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜங்கோட அம்மாவும் சொல்றாங்க, இவன் பேர் கங்கு, எங்க பக்கத்து வீட்டுலதான் புதுசா குடி வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இவன் ஒரு ரிப்போர்ட்டரும் கூடன்னு சொல்றாங்க. சரி ஆன்ட்டி, நான் போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்புறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட அம்மாவும் ஜங்கோட அம்மா கிட்ட சொல்றாங்க, இந்த பையன் எவ்வளவு அழகா இருக்கான்ல, நல்ல பையனா வேற இருக்கான், ரிப்போர்ட்டர்னு வேற சொல்ற, இவன் நம்ம சியோக்கு கரெக்டா வருவான்லன்னு சொல்றாங்க. அதுக்கு ஜங்கோட அம்மாவும் வேமா சொல்றாங்க, இல்ல இல்ல, இவெல்லாம் செட் ஆக மாட்டான், இவன் சியோக்கு கரெக்டா வரமாட்டான்னு சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்ற, ஒருவேளை நீ ஏதோ ஜங்குக்காக அவனை பார்த்து வச்சிருக்கியான்னு இவங்களும் கேக்குறாங்க. ஆனா அப்படி இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்லன்னு சொல்லி இவங்களும் சொல்ல வராங்க. ஆனா அதுக்குள்ள அவங்களுக்கு கால் வந்துருது, அவங்களும் பேச போயிட்டாங்க. அடுத்து ஜங்கு சும்மா நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ ஒரு பாப்பா எதையோ தேடிட்டே இருக்கா. இவனும் வேமா அவகிட்ட போயிட்டு, பாப்பா நீ என்ன தேடுறன்னு கேக்குறா. நான் நேத்து நைட்டு வானத்துல எதையோ வித்தியாசமா பார்த்தேன், அது கண்டிப்பா ஒரு யூஎஃப்ஓவா தான் இருக்கும், அதான் ஏலியன் எதுவும் வந்துருச்சான்னு எதுவும் தடையம் இருக்குதான்னு செக் பண்ணி பாக்குறேன்னு இந்த பாப்பாவும் சொல்றா. அதுக்கு ஜங்கு சொல்றா, பாரா, உனக்கு ஏலியன்னா பிடிக்குமா, நீ ஏலியனை நம்புறியா, அப்போ இன்னையில இருந்து நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்றா. நீங்க பாக்குறதுக்கு என்னோட ஆன்ட்டி மாதிரி இருக்கீங்க, உங்களை எப்படி நான் என்னோட ஃப்ரெண்டா ஏத்துக்கிறதுன்னு அந்த பாப்பாவும் சொல்றா. ஜங்குக்கு ஒரே அசிங்கமா போயிருச்சு. உனக்கு இந்த ஏலியன்ஸ் மேலலாம் நம்பிக்கை இருக்கான்னு இவ கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணும் சொல்லுது, ஆமா, எனக்கு ஏலியன் மேல நம்பிக்கை இருக்கு, சொல்ல போனா இந்த சாண்டா கூட ஒரு ஏலியன் தான் சொல்றா. அதை எப்படி நீ சொல்றன்னு ஜங்கும் கேக்குறா. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சாண்டா எல்லாருக்கும் போய் கிஃப்ட் கொடுக்கணும்ல, ஆனா அவர் எப்படி இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஒரு நைட்லயே போய் கிஃப்ட் கொடுத்துட முடியும், அப்ப அவர் கண்டிப்பா ஏலியனா தானே இருக்கணும்னு இந்த பாப்பாவும் சொல்லுது. அட அட, நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன் பாப்பா, ஆனா நீ என்ன இவ்வளவு ஜீனியஸா இருக்க, சரிவா நானும் உன் கூட சேர்ந்து ஏதாச்சும் தடயம் கிடைக்குதான்னு செக் பண்றேன்னு சொல்றா. அந்த பாப்பாவும் சொல்றா, இல்ல நீங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க, நானே தனியாவே தேடிக்கிறேன்னு சொல்றா. இவளும் ஏன்னு கேக்குறப்போ, எங்க அப்பா தெரியாதவங்க யாருகிட்டையும் பேசக்கூடாதுன்னு என்ன சொல்லிருக்காருன்னு சொல்லுது. ஜங்கோ கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அந்த பாப்பா கிட்ட கேக்குறா, நீ எதையாச்சும் கண்டுபிடிச்சியான்னு கேக்குறா. ஆனா அந்த பாப்பா என்னடானா இவ கையில வச்சிட்டு இருக்க ஒரு ஸ்நாக்ஸே பாத்துட்டு இருக்கா. சரி இது உனக்கு வேணுமா, இந்தா நீயும் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுன்னு இவ சொல்றா. அந்த பாப்பாவும் சொல்லுது, இல்ல எனக்கு வேண்டாம், எங்க அப்பா தெரியாதவங்க கிட்ட இருந்து எதுவுமே வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காருன்னு சொல்றா. சரி அப்போ சாக்லேட்டையாச்சும் வாங்கிக்கோன்னு இவளும் சாக்லேட் தரா. நீங்க என்ன எனக்கு சாக்லேட் கொடுத்து மயக்க பாக்குறீங்களா, நீங்க என்ன கடத்திட்டு போக தானே வந்திருக்கீங்க, இருங்க நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன்னு சொல்லி அந்த பாப்பாவும் போலீஸ்க்கு கால் பண்ண போறா. அட கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, நான் ஒன்னும் உன்னை கடத்திட்டு போகலாம் வரல, அது மட்டும் இல்லாம நானும் தெரியாதவங்க எல்லாம் இல்ல, நானே இந்த மக்களுக்கெல்லாம் எமர்ஜென்சினா ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு ஒர்க் தான் பண்றேன்னு இவ்வளவு சொல்றா. இந்த வண்டியில எல்லாம் பீம் பீம்னு சவுண்ட் வருமே, கலர் கலரா லைட் கூட எரியும் அந்த வண்டியில, ஃபயர் சர்வீஸ் வண்டி இல்ல, இது வேற மாதிரி வண்டி, அங்கதான் நான் வேலை பாக்குறேன்னு சொல்றா. இந்த குழந்தைக்கும் புரியணும்ன்றதுக்காக இப்படி எல்லாம் இவ ஆக்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த பாப்பா என்னடானா ஈஸியா ஒரே வார்த்தையிலேயே ஆம்புலன்ஸான்னு கேட்டுறா. என்ன இந்த பாப்பா இவ்வளவு ஜீனியஸா இருக்குன்னு ஜங்கே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா. அடுத்து ஹீரோவோட ஆபீஸ்ல ஹீரோயினும் ஹீரோ கிட்ட போய் சொல்றா, வா நம்ம சாப்பிட போலான்னு சொல்றா. ஆனா அவன் என்னடானா, இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ வேணா சாப்பிட போன்னு சொல்றான். அதெல்லாம் நீ எந்த வேலையும் பார்க்க தேவையில்ல, அப்படியே அந்த வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு வா நம்ம போய் சாப்பிடலான்னு இவ்வளவு சொல்றா. இப்போ எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற, உனக்கே தெரியும்ல எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு,
அதனாலதான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு இவனும் சொல்றான். நான் தான் சொல்றேன் இல்ல, நீ எந்த வேலையும் பார்க்க தேவையில்ல. இந்த கிரீப் கம்பெனி ஆல்ரெடி அந்த ஆர்கிடெக்சரல் வேலைக்கு வேற ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணிட்டாங்கன்னு இவளும் சொல்றா. ஹீரோவும் சொல்றான், நீ இப்போ என்ன சொல்ற சியோக்குன்னு கேக்குறான். நேத்து அந்த மீட்டிங் முடிஞ்சதும் நீங்க 2 பேரும் எந்திரிச்சு போயிட்டீங்க, ஆனா நான் அங்கேயே தான் உட்கார்ந்துருந்தேன். அப்போ அவங்க அந்த ஸ்கிரீனை தான் ஆஃப் பண்ணாங்களே தவிர அவங்களோட வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. அவங்க என்ன பேசினாங்கன்னு எனக்கு கேட்டுச்சு. உங்களை அவங்க சும்மா தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இந்த வேலைலாம் சீக்கிரமாவே முடியணும்ன்றதுக்காக வேற ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணிட்டாங்க. நீங்க இந்த கம்பெனியை புதுசா இப்பதான் ஓபன் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி உங்ககிட்ட எந்த ஒரு ரெக்கார்டும் இல்ல. அதனால அவங்க வேற ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணிட்டாங்கன்னு இவளும் சொல்றா. அதுக்கு ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட கேக்குறான், இந்த விஷயத்த பத்தி நீ மியோங் கிட்ட எதுவும் சொன்னியான்னு கேக்குறான். இவளும் இல்லன்னு சொல்றா. அதுவே நல்லதுதான், நீ இந்த விஷயத்த பத்தி மியோங் கிட்ட சொல்லாத, உனக்கு தெரிஞ்ச மாதிரியும் காட்டிக்காதன்னு இவன் சொல்றான். அவளும் ஏன்னு கேக்குறா. கிரீப் கம்பெனி இன்னும் அபிஷியலா எங்க கிட்ட இத பத்தி இன்னும் பேசவே இல்ல. அப்போ கண்டிப்பா அவங்க எங்களையும் கொஞ்சம் நம்புறாங்க. நான் எப்படியாச்சும் என்னோட ஃபுல் பெஸ்டையும் போட்டு நான் இந்த ப்ராஜெக்டை நல்லபடியா பண்ணி முடிப்பேன்னு இவனும் சொல்றான். அதுக்கு இவளும் சொல்றா, இந்த கொரியாலேயே ஆர்கிடெக்சரல் வேலையில உங்களை மிஞ்ச ஆள் இல்ல. அது அந்த கிரீப் கம்பெனிக்கு தெரியல. நீ உன்னோட பாதி எஃபர்ட்டை மட்டும் போட்டு இந்த ப்ராஜெக்டை பண்ணு. அவங்க உங்களை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும் கிரீப் கம்பெனியை பத்தின்னு இவ சொல்றா. என்னதான் அவங்க இந்த ப்ராஜெக்டை எடுத்தாலும் எடுக்கலனாலும் நான் எப்பவுமே என்னோட பெஸ்ட்டை தான் கொடுப்பேன். என்னோட ஃபுல் ஹார்ட் ஒர்க்கையுமே போட்டுதான் நான் ஒரு ப்ராஜெக்டையுமே பண்ணுவேன்னு இவ சொல்றான். நான் தான் சொல்றேன்ல, நீ கேட்க மாட்டியா? நீ என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி உன்னோட ஃபுல் எஃபர்ட்ஸையுமே போட்டு இந்த ப்ராஜெக்டை பண்ணாலுமே அவங்க உன்னோட ப்ராஜெக்டை எடுத்துக்கவே மாட்டாங்க. அந்த கிரீப் கம்பெனி எப்படின்னு எனக்கு தான் நல்லாவே தெரியும்னு இவ சொல்றா. அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா உனக்கு என்ன பத்தி தெரியல. நான் இந்த ப்ராஜெக்டை கண்டிப்பா முடிப்பேன்னு இவனும் சொல்றான். அந்த கிரீப் கம்பெனிக்காக தான் நீ இப்படி சாப்பிடாம கொள்ளாம கூட வேலை பார்த்துட்டு இருக்கியா? உனக்கு அவங்கள பத்தி தெரியலன்னு இவளும் சொல்றா. அதுக்கு அவனும் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிடுறான். போறேன், ஆனா கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி நீ மியாங் கிட்ட சொல்லியே தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து போறா. அடுத்த சீன்ல ஹீரோயினோட தம்பியும் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அதே ஜிம்முக்கு நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணும் வரா. இவனும் இவளை பார்த்ததும் வேகமா போய் இவ கிட்ட கடலை போட்டுட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் பொண்ணும் இவ சொல்றதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டே இருக்கா. அப்போ இவனோட பெரிய மாஸ்டர் வந்து இவனை தள்ளி விட்டுட்டு நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க ஹீரோயினும் ஜங்கும் சாப்பிட்டுட்டே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்கு சொல்றா ஹீரோயின் கிட்ட, நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். என் ஃப்ரெண்டுக்கு 6 வயசு தான் ஆகுது. அவ ஒரு சின்ன பொண்ணுன்னு சொல்றா. ஹீரோயினும் கேக்குறா, என்னது 6 வயசு பொண்ணுதான் உன்னோட ஃப்ரெண்டான்னு கேக்குறா. என்னதான் அந்த பொண்ணுக்கு 6 வயசு தான் ஆனாலும் அந்த பொண்ணுக்கு அறிவு உன்னை விட அதிகமாவே இருக்குன்னு இவளும் சொல்றா. இதை கேட்டுட்டு ஹீரோயினும் இவளை அடிக்கிற மாதிரி போறா. அட கோவப்படாத, நிஜமாதான் சொல்றேன். அந்த பொண்ணு ஏலியன் வந்துச்சா இல்லையான்ற தடயத்தெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்துச்சு தெரியுமான்னு இவளும் சொல்றா. அப்படியா? அப்போ கண்டிப்பா அந்த பொண்ணு உன்னோட மினி ஜெராக்ஸ் தான் இவளும் சொல்றா. நீயும் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இதே மாதிரி தானே ஏலியன் வந்துச்சா இல்லையான்னு எதையாச்சும் ஒன்னு தேடிட்டே இருப்பேன்னு சொல்றா ஹீரோயினும். ஆமா, அதனாலதான் சொன்னேன், அந்த பொண்ணு அறிவாவும் இருக்கு அழகாவும் இருக்குன்னு சொல்றா. சரி, அந்த பொண்ணோட பேர் என்னன்னு ஹீரோயின் கேக்குறா. ஐயோ, நான் அந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேட்கவே இல்லையேன்னு சொல்றா. அந்த பொண்ணோட பேரும் தெரியாம வீடும் தெரியாம நீ எப்படி அவளை பாப்பன்னு இவ கேக்குறா. போச்சு எல்லாமே போச்சு, நான் அந்த பொண்ணோட பேரையாச்சும் கேட்டிருக்கணும்னு சொல்லி இவளும் புலம்பிட்டு இருக்கா. சரி வா, நம்ம பக்கத்துல அப்படியே நடந்து போயிட்டு வரலாம் எங்கேயாச்சும். நான் சாய்ஸியாங்கும் கால் பண்ணி அவனையும் வர சொல்றேன்னு ஜங்கு சொல்றா. அதுக்கு ஹீரோயினும் சொல்றா, நீ மட்டும் சாய்ஸியாங்கு கால் பண்ணி அவனை கூப்பிட்டேன்னா நான் வரவே மாட்டேன்னு சொல்றா. என்ன மறுபடியும் உங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டையான்னு ஜங்கு கேக்குறா. அடுத்த சீன்ல மியாங்கும் ஹீரோவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் மியாங் கிட்ட கேக்குறான், கிரீப் கம்பெனி கடைசி நேரத்துல இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கொடுக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறான். அதுக்கு இவரும் சொல்றாரு, அதெல்லாம் இல்ல, அவங்க கண்டிப்பா நம்ம கிட்டதான் இந்த ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. உன்ன மாதிரி ஒரு டேலண்டடான ஆர்கிடெக்ட் இருக்கிறப்போ எனக்கு என்ன கவலை, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிப்போம். எத்தனை கம்பெனி காம்படிஷனுக்கு வந்தாலும் கண்டிப்பா அவங்க நம்மளோட ஐடியாவை தான் எடுப்பாங்க. அவங்க நம்ம கிட்டதான் அந்த ப்ராஜெக்டையும் கொடுப்பாங்க பாருன்னு சொல்றாரு. ஹீரோவும் சோகமா இவரை பார்த்துட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஜங்கும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறா. இவளும் போயிட்டு ஒரு லாலிபாப் எடுக்கிறா. பார்த்தா அதே லாலிபாப்பை நம்ம கண்ணாடி போட்ட பையனும் எடுக்கிறான். இவளும் மறுபடியும் நீயான்னு கேக்குறா. அவனும் அதே தான் கேக்குறான். ஜங்கோ சொல்றா,
இந்த டைமும் இந்த லாலிபப்பை நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தேன், அதனால இது எனக்கு தான் சொந்தம்னு இவ சொல்றா. அதெல்லாம் முடியாது, போன டைம் அந்த ஜூஸையே நீ தான் குடிச்ச, இந்த டைம் நான் இதை விட மாட்டேன்னு இவனும் சொல்றான். ஜங்கோ சொல்றா, இந்த லாலிபப்லயே இதுதான் ரொம்ப ரேரான ஃபிளேவர், சொல்ல போனா இந்த ஃபிளேவரையே இவங்க எனக்காக தான் வாங்கி வச்சிருக்காங்க, நான் தான் இத்தனை நாள் வந்து இதை வாங்கிட்டு இருக்கேன்னு இவளும் சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும், இத்தனை நாள் வேணா அவங்க உனக்காக இதை வாங்கி வச்சிருக்கலாம், ஆனா இனிமே நானும் இதை வாங்க போறேன்னு இவன் சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு அந்த லாலிபப்பை விடவே மாட்டாங்க. அப்போ அங்க வேலை பாக்குற ஒரு பொண்ணே வந்து இதே ஃபிளேவர்ல நிறைய சாக்லேட் வச்சிருக்கு, இந்தாங்கப்பா எப்பா அவங்க சண்டே ஃபர்ஸ்ட் முடிங்கன்னு சொல்லி அந்த பொண்ணும் சாக்லேட் கொடுக்குது. கங்கு ஜங்கு கிட்ட பேசிட்டு கார்ல ஏறுறான். அப்ப ஜங்கு சொல்றா, என்ன இவன் அன்னைக்கு நம்ம ஆம்புலன்ஸ் போறதுக்காக ஒரு பையன் ஹெல்ப் பண்ணானே அந்த பையனை மாதிரியே கார் வச்சிருக்கான்னு சொல்றா. இல்ல இல்ல இருக்காது, அவன் பின்னாடி இருந்து பாக்குறப்போவே எவ்வளவு அழகா தெரிஞ்சான், அந்த பையன் கண்டிப்பா இவனா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு போறா. கங்கு அவனோட ஒரு பாக்ஸ்குள்ள இருந்து பழைய கேமரா ஒன்னு எடுக்கிறான். இந்த கேமரால என்னென்ன போட்டோஸ்லாம் இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லி அவனும் அவனோட லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி பாக்குறான். அப்போ அதுல முக்காவாசி நம்ம ஹீரோவோட போட்டோ தான் இருக்கு. இவனும் அதை பார்த்து சிரிக்கிறான். அதுல ஒரு போட்டோவை நம்ம ஹீரோக்கும் அமுச்சு விடுறான். ஹீரோவும் அந்த போட்டோவை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டே நின்னுட்டு இருக்கான். சியோக்கு இன்னைக்கு நடக்கிற மீட்டிங்க்கு வருவாங்களான்னு மியாங்கோ கேக்குறாரு. இல்ல அவ வரமாட்டான்னு சொல்லிடுறான். ஆனா கீழே போய் பார்த்தா நம்ம ஹீரோயினும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க, ஆனா சியோக்கு வந்துட்டாங்களேன்னு சொல்றாரு. ஹீரோவே இவள ஷாக்ல தான் பாத்துட்டு இருக்கான். அடுத்து இவங்க 3 பேரும் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக ஒரு ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க. மியாங்கோ எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டாரு. அப்போ ஹீரோவும் சொல்றான், நீ வரமாட்டேன்னு நினைச்சேன் ஆனா நீ வந்துட்டேன்னு சொல்றான். ஆமா என்ன பண்றது, நான் இல்லனா தான் நீ இங்கிலீஷ் தெரியாம ரொம்ப கஷ்டப்படுவியே, நான் அதனாலதான் வந்தேன்னு சொல்றா. அவங்க மட்டும் இந்த ப்ராஜெக்ட வேற யாருக்காச்சும் தரட்டும், அப்புறம் இருக்கவங்களுக்கு அவங்கள நான் புளிஞ்சு எடுத்துருவேன்னு இவளும் சொல்றா. அதுக்கு ஹீரோவும் சொல்றான், ஆமா ஆமா நீதான் அதுல நல்ல டேலண்டடான ஆளாச்சேன்னு சொல்றான். அதுல எதுவும் சந்தேகமா, நான் உன்னை வச்சு வேணா ட்ரையல் பாக்கட்டான்னு இவ சொல்றா. ஹீரோவும் சிரிக்கிறான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ அங்க மீட்டிங்காக வந்துடுறாங்க. அப்போ ஒருத்த வந்து, சியோக் நீயா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்றான். ஹீரோயினும் இவனை பார்த்ததும் ஷாக்லயே நின்னுட்டு இருக்கா. அப்புறம் அவன் நம்ம ஹீரோ கிட்டையும் பேசுறான். இவனோட பேரு வந்து கிறிஸ். இனிமே இந்த கொரியால நடக்க போற எல்லா ப்ராஜெக்டையும் கிறிஸ் தான் வந்து பாத்துக்க போறாரு. இவர் தான் எங்க கிரீப் கம்பெனியோட ப்ராடக்ட் டிசைனர்னு சொல்றாங்க. அப்போ அந்த கிறிஸ்தும் சொல்றான், என்ன நம்பி நீங்க இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்க, ஆனா என்னதான் இருந்தாலும் நான் கொரியாக்கு வர்றதுக்கு நிறைய பர்சனல் ரீசன்ஸும் இருக்குன்னு சொல்றான். நான் என்னோட 8 வயசுல தான் கொரியால இருந்து அமெரிக்காக்கு போனேன்னு சொல்றான். அதுக்கு மியாங்கோ சொல்றாரு, அப்போ உங்களுக்கு கொரியன் தெரியுமா, நீங்க பாதி கொரியனன்னு சொல்லி சிரிக்கிறாரு. அவனும் சொல்றான், சியோக்கு உன்னை திரும்பவும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்றான். சியோக்கு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு மியாங்கோ கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவும் சொல்றான், இவ அங்க கிரீப் கம்பெனில ஒர்க் பண்ணப்போ இவ தான் வந்து ப்ராஜெக்ட் லீடர், இவங்க எல்லாரும் ஒன்னாதான் வேலை பார்த்திருப்பாங்கன்னு சொல்றான். அட அப்போ ஒரே கம்பெனில வேலை பார்த்த நீங்க 2 பேரும் மறுபடியும் மீட் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்றாரு. சியோக்கு திடீர்னு அங்க இருந்து திரும்பவும் கொரியாக்கே வரதா முடிவு பண்ணிட்டா. இதை கேட்டதும் எனக்கு ரொம்பவே ஷாக்கா இருந்துச்சு. இவள மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல, அவளோட ஒர்க்ல எப்பவுமே இவ கரெக்டா தான் இருப்பான்னு சொல்றான். ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் சேடாவே உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போதான் இவளுக்கு என்ன ஆச்சுன்னு காமிக்கிறாங்க. இவளும் அந்த ப்ராஜெக்ட் லீடரா இருக்கிறப்போ அவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட பத்தி பேசிட்டு இருக்கா. இவளும் சொல்றா, நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்னா நம்ம திரும்பவும் போய் அந்த டிராயிங்க ஃபுல்லா பார்க்கணும், அப்பனாதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்றா. அதுக்கு மத்த 2 பேர் சொல்றாங்க, இல்ல நம்ம தான் நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டோம்ல, திரும்பவும் பண்றது டைம் தான் வேஸ்ட் ஆகும்னு சொல்றாங்க. அப்போ இந்த கிறிஸ்ன்றவனும் சொல்றான், சியோக் சொல்றதுதான் கரெக்ட், நம்ம திரும்பவும் அதை போய் பார்க்கணும், அப்போதான் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை திருத்திட்டு நம்ம ப்ராஜெக்டையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போலான்னு இவன் சொல்றான். அவங்க 2 பேர் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினும் சொல்றான் இந்த கிறிஸ் கிட்ட, நான் சொன்னது கரெக்ட்னு புரிஞ்சு சம்மதிச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்றா. அதுக்கு அவனும் சொல்றான், நீ தான் எங்களோட கேப்டன், நீ சொல்றத நாங்க பண்ணாம இருப்போமா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நான் உன்னை நம்புறேன்னு சொல்றான். ஹீரோயினுக்கும் ஹாப்பி ஆயிருச்சு. அடுத்து கொஞ்ச நேரம் அப்புறம் அவங்க 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் போறா. அப்ப அவங்க பேசுறதெல்லாம் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. கிறிஸும் சொல்றான், என்னோட வேலை எல்லாத்தையுமே நான் சியோக் கிட்ட கொடுத்துட்டேன், அவதான் எனக்காக பண்ணா, உங்களுக்கு தெரியுமா அவளுக்கு இன்னும் ஒண்ணுமே தெரியல, நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே கேக்குறா, ஆனா ஒரே வார்த்தை மட்டும் சொல்லுங்க, நான் உன்னை நம்புறேன்னு மட்டும் நீங்க அவகிட்ட சொல்லிட்டீங்கன்னு வைங்க,
நாய் மாதிரி நீங்க என்ன சொன்னாலும் எல்லா வேலையும் அவளே பண்ணிடுவான்னு சொல்றான். இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் கேட்டுட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் நின்னுட்டு இருப்பா. இவ இதெல்லாம் இப்போ நினைச்சு பாத்துட்டு இருக்கிறப்போ தெரியாம தண்ணியை கீழே கொட்டிடுறா. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்க இருந்து போயிடுறா. இங்க வெளியே அந்த கிறிஸும் இன்னொரு பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க நம்மளோட டைமை தான் வேஸ்ட் பண்றாங்க, இன்னும் எவ்வளவு நேரம் நான் இவங்க பேசுறத கேட்கணுமோ தெரியலையேன்னு அந்த கிறிஸும் சொல்றான். அதுக்கு அந்த ஜெனிஃபர்ன்ற பொண்ணும் சொல்லுது, ஆனா இவங்களோட ப்ராஜெக்டோட ஐடியா நல்லா இருக்கு, நம்ம கண்டிப்பா இதை கேட்கணும். எனக்கே கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கு, நம்ம இவங்க ஐடியாவை மட்டும் கேட்டுட்டு வேற ஒரு கம்பெனி கிட்ட போய் இந்த ப்ராஜெக்ட் கொடுக்க போறோம், ஆனா என்ன பண்றது, பொறுத்திருந்து பாப்போம்னு சொல்லிட்டு போறா. அப்போ ரெஸ்ட் ரூம் போன நம்ம ஹீரோயினும் திரும்ப வந்துட்டா. அப்போ இந்த கிறிஸும் அவகிட்ட போய் பேசுறான். உன்னை இந்த இடத்துல பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்றான். இவளும் சொல்றா, ஆமா நான் கூட உன்னை பாப்பேன்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்றா. சரி சொல்லு, நீ எப்படி இருக்க, உன்ன மாதிரி ஒரு எம்ப்ளாயியை இழந்தனால எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு, உனக்கு எப்படி இருந்துச்சு இத்தனை நாள், உன்னை பார்த்தா ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுதுன்னு இவனும் சொல்றான். அப்போ ஹீரோயினும் சொல்றா, எனக்கு தெரியும் நீங்க எப்படியும் எங்க கிட்ட அந்த ப்ராஜெக்ட் கொடுக்க போறது இல்ல, வேற ஒரு கம்பெனி கிட்ட தான் கொடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்றா. கவலைப்படாத, எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதா நான் யாருக்கிட்டையும் காட்டிக்க மாட்டேன், என்ன இருந்தாலும் நீங்க எல்லாரும் என் கூட இல்ல வேலை பார்த்தவங்க, அந்த மரியாதையை காப்பாத்திக்கோங்கன்னு இவளும் சொல்றா. இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு இவனும் சொல்றான். வேண்டாம், இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத, நீ என்ன சொன்னாலும் அது கண்டிப்பா பொய்யாதான் இருக்கும்னு இவளும் சொல்றா. சரி அப்படியே வச்சுக்கோ, ஆனா என்ன இருந்தாலும் நீ இந்த கம்பெனி விட்டு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, ஏன்னா நீ தானே எங்க கம்பெனிலேயே இருக்கிற அழகான பொண்ணு, அதுவும் இல்லாம ஈஸியா எல்லாருக்கிட்டையும் மடிஞ்சு போவ, எல்லாரும் என்ன கேட்டாலும் தயங்காம பண்ணுவேன்னு இவனும் சொல்றான். இவனும் அவளோட தலையை தடவி விட்டுட்டே பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அழுகிற நிலைமையிலேயே நின்னுட்டு இருக்கா. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ கோவத்துல இவனை அடிக்க வந்துடுறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சியோக்கு நீ தொட்டு பேசுவ, அவகிட்ட அப்படி என்னடா சொன்னேன்னு இவனும் கேக்குறான். எனக்கு தெரிஞ்சு நீ தான் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன்னு அவனும் சொல்றான். அதுக்கு ஹீரோவும் சொல்றான், எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா உண்மையா இருக்க மாட்டீங்கன்னு, ஆனா அதுக்காக இவ்வளவு சீப்பா நடந்துப்பீங்கன்னு நான் நினைக்கலன்னு சொல்றான். உங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் உங்களோட இடமே என்னன்னு தெரியல, உங்களோட தகுதி தராதாரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும், கிரீப் மாதிரி இவ்வளவு பெரிய கம்பெனி எப்படி உங்ககிட்ட போய் இந்த ப்ராஜெக்ட கொடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணாமான்னு சொல்றான். இப்படி ஒண்ணா அவனும் இவங்கள பத்தி தப்பு தப்பா பேசிட்டே இருக்கான். ஹீரோவும் கோவத்துல அடிக்கிற மாதிரி போயிடுறான். ஹீரோயின் தான் வந்து தடுத்துடுறா. இந்த கிறிஸும் கத்துறான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஆபீஸ்ல வந்து என்னவே நீ அடிக்க வருவ, உன்னை இப்போவே கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் பாருன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோவும் சொல்றான், போய் பண்ணு, உன்னால முடிஞ்சதை நீ பண்ணிக்கோன்னு சொல்றான். அப்போ ஹீரோயினும் சொல்றா, கிறிஸ் உனக்கு எது பேசுறதா இருந்தாலும் நீ என்கிட்ட டைரக்டாவே பேசு, எனக்கு தெரியும் இது எல்லாமே நீ என்னாலதான் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்றா. ஹீரோயினும் மியாங் கிட்ட சொல்றா, மியாங் நான் இப்போதுல இருந்து உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன், நீங்க எனக்கு சம்பளமும் கொடுக்க வேண்டாம், நான் இந்த வேலையில இருந்து நின்னுக்கிறேன்னு சொல்றா. ஹீரோவும் சொல்றான், சியோக் நீ என்ன பேசுறன்னு கேக்குறான். கிறிஸ் நான் இனிமே இவங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேன், நான் இருக்கேன்ற காரணத்தினால நீ இந்த கம்பெனி மேல எந்த கோவத்தையும் காட்டாதன்னு இவ சொல்றா. சியோக் உனக்கு புரியலையா, நான் இனிமேலும் இந்த மாதிரி கேவலமான ஒரு கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வச்சுப்பேனான்னு இவனும் கேக்குறான். ஹீரோக்கும் இவன் இப்படிலாம் பேசுறத பார்த்து கோவம் வருது. அது மட்டும் இல்லாம உன்னோட இங்கிலீஷும் இப்ப ரொம்ப கேவலமா இருக்கு, உனக்கே தெரியும்ல ஒருத்தவங்க கிட்ட உனக்கு வேணும்ன்றத நீ கேட்கணும்னா அவங்க கிட்ட நீ பணிவா கேட்கணும், முக்கியமா அந்த ப்ளீஸ்ன்ற வார்த்தையை நீ சொல்லணும்னு சொல்றான். சொல்ல அந்த ப்ளீஸ்ன்ற வார்த்தையை சொல்லி என்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டே இருக்கான். இவளும் ப்ளீஸ் ஆடா கேக்குற கழுதுன்னு சொல்லி அவன் வாயிலேயே அடிச்சுட்டா. நான் இப்ப எதுவுமே இல்லாத சியோக்கா உன்னை அடிக்கிறேன், நான் ஒன்னும் இப்ப இவங்க கம்பெனில பார்ட் டைமா ஒர்க் பண்ணலன்னு இவளும் சொல்றா. இப்போ நான் உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு விஷயமும் தடையா இருக்காதுன்னு சொல்லி இவளும் அவனை அடிச்சுட்டே இருக்கா. இவ மறுபடியும் அவனை அடிக்கலன்னு போறப்போ ஹீரோ தான் வேணான்னு சொல்லிடுறான். இவளும் சொல்றா அந்த கிறிஸ் கிட்ட, உனக்கெல்லாம் என்னடா தெரியும் இவங்களோட கம்பெனியை பத்தி, நீ ஒரு கம்பெனிக்கு போக போறியே, அந்த கம்பெனியை விட இவங்களோட ஐடியாவும் ப்ராஜெக்டும் எவ்வளவு பெஸ்ட்னு உனக்கு தெரியுமா, சொல்ல போனா உங்களுக்கு தான் தகுதி இல்ல இவங்க கிட்ட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கன்னு இவ சொல்றா. நீ மட்டும் இவங்களோட கம்பெனியையும் இவங்களையும் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், நீ இது வரைக்கும் இந்த கிரீப் கம்பெனில பண்ண எல்லா வேலைத்தனத்தையும் எல்லா திருட்டையும் நான் டைரக்டா கிரீப் கம்பெனியோட ஹெட் ஆபீஸ்க்கே நீ பண்ண திருட்டுத்தனத்தெல்லாம் ப்ரூஃபோட சென்ட் பண்ணிடுவேன், அப்புறம் நிலைமை அவ்வளவுதான்னு சொல்லி இவளும் அவனை மிரட்டிட்டு போறா. அடுத்து ஹீரோவும் ஹீரோயினும்
ஹீரோயினும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரி நீ என் கூட ஒரு இடத்துக்கு வான்னு சொல்றான். இவளும் எங்கன்னு கேக்குறா. நீ வா நான் சொல்றேன்னு இவனும் அவளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். ஹீரோவும் சொல்றான், சரி சொல்லு, உன்னை யார் யாரெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்களோ அவங்களோட பேரெல்லாம் வரிசையா சொல்லு, நான் உன்னை எழுத போறேன்னு இவனும் சொல்றான். அவளும் எதுக்குன்னு கேக்குறா. சரி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கிறிஸ் கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம், அவனுக்கு நிறைய முடி இருக்குல்ல, அவன் முடியெல்லாம் கொட்டணும்னு எழுதுவோன்னு சொல்லி இவனும் எழுதிட்டு இருக்கான். இவளும் சொல்றா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, சின்ன புள்ள மாதிரி இப்படி எல்லாம் எழுதிட்டு இருக்கான்னு இவளும் கேக்குறா. அந்த கிறிஸ்துவ உன்கிட்ட எப்பெல்லாம் நடந்துக்கிட்டான்றத நீ மறந்துட்டியா, அவன் உனக்கு எப்பெல்லாம் கொடுமை பண்ணான்றத நீ மறந்துட்டியான்னு இவனும் கேக்குறான். ஹீரோயினும் சொல்றா, ஆமால, சரி நான் சொல்றதையும் எழுதிக்கோ, அவனுக்கு இந்த பல்லெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயிட்டா நீட்டா இருக்கும், அந்த பல்லெல்லாம் விழுந்து அவன் பொக்கவாயா மாறணும்னு எழுதிக்கோன்னு சொல்றா. அடுத்து இவளும் ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு இருக்கா. அவனும் எழுதிட்டே இருக்கான். என்ன நீ ஒரே ஒரு போட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்க, நான் இன்னும் நிறைய பேர் பத்தி எல்லாம் எழுதணுமேன்னு இவளும் சொல்றா. சரி நீ சொல்லு, நான் சின்ன சின்னதா எழுதிக்கிறேன்னு அவனும் சொல்லி ஒண்ணு ஒன்னா எழுதிட்டு இருக்கான். இவனும் அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அந்த பூட்டை அந்த இடத்துல மாட்டி விட்டுட்டான். நீ வேணா பாரு, இந்த பூட்டுக்கு பவர் வந்து நம்ம எழுதுனதெல்லாம் பலிக்கோன்னு இவனும் சொல்றான். அதுக்கு இவளும் சொல்றா, நான் இந்த கே டிராமால தான் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தேன், இப்போ என்னடானா நீயும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி சிரிக்கிறா. ஹீரோவும் சிரிக்கிறான். இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ற, இப்போ உனக்கு ஓகேவான்னு இவனும் கேக்குறான். அதுக்கு அவளும் சொல்றா, இப்போ நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன்னு சொல்றா. சாய்ஸியாங், நான் உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னு இவளும் சொல்றா. இம்ப்ரெஸ் ஆயிட்டியா, என்ன பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லிடாத, நான் உன்னை கொன்றுவேன்னு இவனும் சொல்றான். ஐயோ நான் அதை சொல்ல வரல, என்னதான் இந்த கிரீப் கம்பெனி உங்களோட ஐடியாவை எடுத்துக்க மாட்டாங்க, உங்ககிட்ட இந்த ப்ராஜெக்ட கொடுக்க மாட்டாங்கன்றத தெரிஞ்சும் நீ இவ்வளவு தூரம் உன்னோட ஹார்ட் ஒர்க் போட்டு இதெல்லாம் பண்ணல, இதை பார்த்துதான் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னு இவளும் சொல்றா. நீ இல்லனா என்னால இதெல்லாம் பண்ணிருக்கவே முடியாதுன்னு இவனும் சொல்றான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கான பிளேஸ நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன், அந்த பிளேஸ்ல ரொம்ப சுதந்திரமா ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து போவேன்னு இவளும் சொல்றா. ஹீரோவும் இவ இதை சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சிரிக்கிறான். அப்போ மியாங்கும் கால் பண்றாரு. ஹீரோவும் அட்டென்ட் பண்ணிட்டு, மியாங் என்ன மன்னிச்சிருங்க, சாரின்னு சொல்றான். நீ எதுக்கு சாரி கேக்குற, இனிமே நம்ம ரொம்ப நேரம் ஒர்க் பார்க்க போறோமே, அதுக்கான அவரும் கேக்குறாரு. நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியலையேன்னு இவனும் சொல்றான். அப்போ அவரும் சொல்றாரு, கிரீப் கம்பெனி அந்த ப்ராஜெக்ட நமக்கே கொடுத்துட்டாங்க, அவங்க நம்மளையே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு இவரும் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு இவனும் கேக்குறப்போ, ஆமா, ஆனா அது அவங்களோட ஆபீஸ் பில்டிங் கிடையாது, அவங்க புதுசா ஒரு ஸ்டோர் ஓபன் பண்ண போறாங்க, அதுக்கான ஒர்க்க தான் நமக்கு கொடுத்திருக்காங்க, அந்த ஸ்டோர் அவங்க அடுத்த வருஷம் சியோல்ல ஓபன் பண்ண போறாங்க, இந்த ஸ்டோருக்கான ஆர்கிடெக்சரல் ஒர்க் எல்லாம் பார்க்க அவங்க நம்ம கிட்ட தான் சொல்லியிருக்காங்க, அவங்க நம்மள செலக்டே பண்ணிட்டாங்க, இத கண்டிப்பா நம்ம தான் பண்ண போறோம்னு சொல்றாரு. ஹீரோவும் ஷாக்லயே கேக்குறான், நிஜமாவா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா, ஆனா எப்படி அவங்க நமக்கு இந்த ப்ராஜெக்ட கொடுத்தாங்க, அவங்க எப்படி இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு இவனும் கேக்குறான். அந்த ஜெனிஃபர்ன்ற டிசைன் டீம் லீடருக்கு நம்மளோட ப்ராஜெக்டும் ஐடியாவும் பிடிச்சிருச்சு, நம்ம ஐடியாவை பார்த்துட்டு தான் அவங்க தான் நம்மளோட ப்ராஜெக்ட அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அது மட்டும் இல்ல உன் பக்கத்துல சியோக்கு இருக்காங்களா, அவங்க கிட்ட இந்த ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லிரு, அந்த ஃப்ராடு கிறிஸ்த கிரீப் கம்பெனி வேலையை விட்டே தூக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. அப்போதான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அந்த கிறிஸ்தும் சொல்றான், இனிமே உங்களால இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வர முடியாத அளவுக்கு நான் பண்றேன் பாருங்கன்னு சொல்றான். அப்படியா, ஆனா எனக்கு தெரிஞ்சு இனிமே உங்களாலதான் இந்த வேலைக்குள்ளேயே வர முடியாது போல, நீங்க இனிமே இங்க வேலை பார்க்கவே முடியாதுன்னு மியாங்கும் சொல்றாரு. நீ என்ன சொல்றன்னு கிறிஸ்துவும் கேக்குறான். அதுக்கு மியாங்கும் சொல்றாரு, எனக்கு எப்பவுமே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, நான் எந்த ஒரு மீட்டிங் போனாலும் அங்க நடக்கிறத எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவேன், அப்போதானே என்னோட கிளைண்ட் என்கிட்ட என்ன சொல்ல வராங்கன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியும், அதுக்காகவே நான் ஃபுல்லாவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவேன், ஆனா இன்னைக்கு இது எனக்கு நல்ல ஒரு எவிடன்ஸா மாட்டி இருக்குன்னு சொல்லி அவரும் சிரிக்கிறாரு. நீ என்ன நாய் மாதிரி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு அவனும் சொல்றான். நாயா, எனக்கு நாயை விட பூனைதான் ரொம்ப பிடிக்கும், நான் எப்பவுமே ட்ரிப்பு போனேன்னா அங்க இருக்கிற ஷூவெல்லாம் வாங்கிட்டு வருவேன், எனக்கு புதுசு புதுசா ஷூ வாங்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இதே நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா, என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்காரு, அவரு தான் டானி, இந்த கிரீப் கம்பெனியோட சீனியர் வைஸ் பிரசிடென்ட்னு சொல்றாரு. நாங்க ரெண்டு பேரும் சோசியல் மீடியால கூட ஃபாலோ பண்றோம் தெரியுமா, நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸ்னு இவரும் சொல்றாரு. அதுக்கு இப்போ என்னன்னு கிறிஸும் கேக்குறான். அதுக்கு இப்போ என்னவா உனக்கு இன்னுமா புரியல? நீ மட்டும் நியாயமா நடந்துக்கலன்னு வையே, நான் டானி கிட்ட இந்த ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை அனுப்பிடுவேன்னு சொல்லி இவரும் மிரட்டுறாரு. இவனும் வேகமா கத்துறான். பதிலுக்கு மியாங்கும் கத்துறாரு. என்ன கத்துற? இந்த சவுண்ட் விடுற வேலையெல்லாம் உன் இடத்துல வச்சுக்கோ. கொரியாக்கு வந்துட்டு என்கிட்டயே இப்படிலாம் கத்தாத. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னை விட வயசுல பெரியவனா இருக்கிற என்ன பார்த்து இப்படி எல்லாம் பேசுவ நீ? முதல்ல எனக்கு மரியாதை கொடுன்னு சொல்லி இவரும் அவனை மிரட்டுறாரு. அவனும் பயந்துட்டான். சாரி சாரி சார்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன இங்கிலீஷ்ல சொல்ற, ஒழுங்கா கொரியன்ல சொல்லுன்னு இவரும் சொல்றாரு. அவனும் என்ன மன்னிச்சிருங்கன்னு கொரியன்ல சொல்றான். ஹீரோ கிட்டையும் இதெல்லாம் சொல்லியிருப்பாரு. இவனும் இதை நினைச்சு சிரிக்கிறான். அப்போ இவளும் கேக்குறா, என்னாச்சு, எதுக்கு நீ இப்போ சிரிக்கிறேன்னு கேக்குறா. கிறிஸ இந்த வேலையை விட்டு தூக்க போறாங்களாமா. மியாங்கும் இந்த கிரீப் கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தான். மியாங் சொல்றத பார்த்தா அப்படிதான் தெரியுது. அது மட்டும் இல்ல, அந்த வைஸ் பிரசிடென்ட்டே இந்த ப்ராஜெக்ட் நாங்க தான் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் எங்க கிட்டதான் கொடுத்திருக்காருன்னு சொல்றான். இவளும் எந்த ப்ராஜெக்ட்னு கேக்குறா. கிரீப் கம்பெனியோட பிளாக்ஷிப் ஸ்டோர்னு சொல்றான். இத கேட்டதும் ஹீரோயினே ஷாக் ஆயிட்டா. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்ததை விட இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். இவனும் நிஜமாவான்னு கேக்குறா. அவனும் ஆமா ஆமான்னு சொல்றான். இவ சந்தோஷத்துல வேகமா ஹீரோவை போய் ஹக் பண்ணிட்டா. அப்படியே பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவனோட ஸ்விம்மிங் காம்படிஷன் முடிஞ்சு வெளியே நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ இவனுக்காக வெளியே நம்ம ஹீரோயின் நின்னுட்டு இருக்கா. இவனும் போய் கேக்குறான், சியோக் நீ எதுக்காக இங்க வந்த? உனக்கு இன்னைக்கு டெஸ்ட் இருக்குல்லன்னு கேக்குறான். அது வெறும் நார்மலான டெஸ்ட் தானே, அது நான் எழுதலனாலும் பரவாயில்லன்னு இவ சொல்றா. பரவாயில்லையா, அப்புறம் எப்படி உன்னால போன் வாங்க முடியும்? நீ நல்லா மார்க் எடுத்தாதானே உனக்கு உங்க வீட்டுல போன் வாங்கி தருவாங்கன்னு இவனும் சொல்றான். எனக்கு எதுக்கு இப்போ போன் எல்லாம்? நான் அந்த போனை வச்சுட்டு என்ன பண்ண போறேன்? நீ இந்த கேம்ல வின் பண்ணிட்டேல, எனக்கு அதுவே போதும்னு இவ சொல்றா. ஹீரோவும் அவன் வின் பண்ண மெடலை எடுத்து இவ கழுத்துல மாட்டி விடுறான். அப்போதான் அந்த கண்ணாடி பையனும் போட்டோ எடுத்திருப்பான். இவனும் இவங்க ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்திருப்பான். இப்போ எதுக்கு இதை எனக்கு கொடுத்தேன்னு இவளும் கேக்குறா. என்கிட்ட உனக்கு கொடுக்க வேற எதுவும் இல்ல, இத வச்சுட்டு உனக்கு வேணும்ன்றத நீ போய் வாங்கிக்கோன்னு சொல்றான். அவளும் இது நிஜமாவே கோல்டா? இல்லதானே, நான் வேணா இதை கடிச்சு பார்க்கவான்னு சொல்லி கடிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் சிரிச்சுட்டே மனசுக்குள்ள சொல்றான், நான் ஜெயிச்சுட்டேன்னா தோத்துட்டேனான்னு பாக்குறதுக்கு எங்க அப்பா அம்மா கூட வரல. ஆனா நான் அன்னைக்கு இந்த பொண்ணை பார்த்தப்போ எனக்காக அவளோட எக்ஸாம கூட எழுதாம வந்திருந்தா. சியோக்கு என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே நல்லா இருந்துச்சு. அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் இவளை ஒரு நிமிஷம் கூட எனக்கு பிடிக்காம போனதே இல்ல. ஆனா இவளை பிடிச்சிருக்குன்னு அவகிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியமும் இல்ல. எங்க நான் அதை சொல்ல போய் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் சேர்ந்து போயிருமோன்ற பயத்திலேயே நான் சொல்லாமலே விட்டுட்டேன். ஆனா இப்போ எனக்கு 20 வயசு ஆகுது. இப்போ எனக்கு அவகிட்ட லவ் சொல்றதுக்கு தைரியம் வந்துருச்சு. நான் என்னோட லவ் சொல்ல போறேன்னு இவனும் அவனோட 20 வயசுல ட்ரை பண்ணிருப்பான். நம்ம ஹீரோவும் எப்படியாச்சும் இவகிட்ட லவ் சொல்லிடணும்னு அமெரிக்காக்கே வந்திருப்பான் இவளை பாக்குறதுக்காக. சியோக்கு நீ இங்க அமெரிக்கால நிஜமாவே ஹாப்பியா தான் இருக்கியான்னு இவனும் கேக்குறான். ஆமா நான் ஹாப்பியா தான் இருக்கேன். ஆனா என்ன, எப்ப பார்த்தாலும் தனியாவே இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு இவளும் சொல்றா. கிளைமேட்டுக்கு உனக்கு ரொம்ப குளிரும்னு சொல்லி உங்க அம்மா என்கிட்ட பெட்ஷீட் எல்லாம் கொடுத்து விட்டாங்கன்னு இவனும் பெட்ஷீட்டை கொடுக்கறான். அதுக்கு அவளும் சொல்றா, ஐயோ கொரியாவை விட இங்க வெயில் தான் அதிகமா இருக்கு, குளிரவே குளிரல, எனக்கு ஒண்ணு இந்த பெட்ஷீட்லாம் வேணான்னு சொல்றா. சரி விடு, அப்போ நான் உனக்கு வேற ஒண்ணு வச்சிருக்கேன்னு சொல்லி இவனும் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கறான். அது மட்டும் இல்ல, உனக்கு பிடிச்ச ஒரு சிங்கரோட போஸ்டரும் நான் வச்சிருக்கேன்னு சொல்லி இவன் அதையும் கொடுக்கறான். அதுக்கு ஹீரோயினும் சொல்றா, இல்ல இல்ல நான் இப்போ ஜஸ்டின் பீபருக்கு மாறிட்டேன்னு சொல்றா. அப்படியா, சரி விடு, நான் கடைசியா உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேன், என்னதான் கடைசியா இருந்தாலும் இதுதான் உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி இவனும் உள்ள இருந்து நிறைய புக்ஸ் எடுக்கிறான். ஹீரோயின் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டா. இந்த புக்ஸா, இததான் நான் படிக்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சேன், இததான் நானும் வாங்கணும்னு நினைச்சேன். சாய்ஸியாங், உன்ன மாதிரி யாருமே வரமாட்டாங்க, நீ நிஜமாவே பெஸ்ட் தான்னு சொல்லி அவளும் சந்தோஷத்துல அவனை ஹக் பண்ணிடுறா. இவ டக்குன்னு இப்படி அவனை ஹக் பண்ணதும் இவனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இவனும் ஷாக்லயே உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோயினும் நல்லா குடிச்சிருந்தனால அவளும் மயங்கி அவன் மேலேயே விழுந்துட்டா. நம்ம ஹீரோக்கு பாவம் ஹார்ட் பீட் எல்லாம் எகிருது. இவ அன்னைக்கு ஹக் பண்ணிட்டு மயங்கி அவன் மேலேயே விழுந்தனால இவனாலையும் அன்னைக்கு அவனோட லவ்வ சொல்ல முடியாமலே போயிருக்கும். ஹீரோவும் இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். நீங்க இந்த டிராமாவோட அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.